என்ன பண்ண? உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தேன். சாமிக்கு இன்னும் பூஜையே முடியல, அதுக்குள்ள எச்ச பண்றீங்க? யாரோ சொந்தக்காரன்னு சொன்னா சாம்பார்ல எச்ச பண்ணிட்டு போயிட்டான். சமயக்கட்டுல கிட்ட இருந்து பாத்துக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? நான் என்ன பண்ண முடியும்? கேட்டா முக்தாசாரி மச்சான்னு சொன்னா நான் உங்க சொந்தக்காரன்னு நினைச்சேன். உங்க சமையல்காரன் இல்ல நினைச்சோம். அண்ணா என்னன்னாச்சு? தம்பி, இங்க ஒருத்தன் காசி துண்டு போட்டுக்கிட்டு சமையல்காரன் சுத்திட்டு இருந்தாங்க. சாப்பாட்டுல எச்சம் பண்ணி இருக்கிறான். கேட்டதுக்கு முத்தாசாரி மச்சான்னு சொல்லி இருக்கிறான். முத்தாசாரிக்கு எதிரா மச்சான். ஆமா குடு. ஏதாவது விலங்கு மட்டும் போயிருக்கு போறா. முதல்ல புடிச்சு விசாரிச்சா தான் தெரியும். நாளை பக்கம் தேடுங்கடா. டேய், நீங்க இந்த பக்கம் போங்க. தேடு பக்கமா போறோம். யோ பஸ். யோ காசி துண்டு போட்டு சமையல்கார மாதிரி எவனும் போனான்? அவன் இப்பதான் பஸ் ஏறி போனான். பிடிக்க வேண்டியதானயா? அவனை எதுக்கு நான் பிடிக்கணும்? பேசிட்டே நிக்காதீங்க. சீக்கிரமா போய் பிடிக்கிற வழியை பாருங்க. சீக்கிரமா போடா. மாப்பிள நிலுமாப்பிள காக்கா அடிச்சா நகர கூடாதுன்னு சொல்லுவாங்க. டேய் ஒரு சம்பு தண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுல அருள் காக்கா அதை துடிச்சுக்கிட்டு பாரு. மாப்பிள ஏதோ சாப்பிட்டதுனாலதான் துடிக்குதுன்னு நினைக்கிறேன். அது வாயில ரொம்ப சாதம் மாதிரி இருக்கு. ஆமா வேலை சத்தம் நின்று போச்சு. பூஜை முடிஞ்சிருக்கோம். காக்கா சாதம் போட்டிருப்பாங்க. ஒரு வேலை கரெக்ட் மாப்பிள. அஷிஷோ மாப்பிள தண்ணி. யாரும் சாப்பிடாதீங்க. யாரும் சாப்பாட்டுல விஷம் வந்துட்டாங்க. கட்சிக்காரங்க யாரோ கவுந்து போக போட்டு சாப்பிடாதீங்க. ஏன்டா என் உசுர வாங்குற? உன் ஒருத்தர் கொல்றதுக்காக 500 பேரை சாகடிச்சிருப்பாங்கடா. நீ கோயிலுக்கு வரலன்னு யாரா கேட்டது? நான் என்ன பாவம் பண்ணணும்? எந்த பாவமும் சேர்ந்து என் பிள்ளைய வந்து பிறந்திருக்குது. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இவனால எல்லாமே போச்சுடி. என்ன பேசுறீங்க நீங்க? இதே வேற ஒரு அப்பா இருந்தா 500 பேர் உயிரை காப்பாத்தினது என் புள்ள தானே பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆனா நீங்க திட்டி தீக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் சொல்றீங்க. உங்களை அடிச்சதால தான் அந்த எம்எல்ஏ இவர் அடிச்சாரு. பெத்த புள்ள திருடனா இருந்தா கூட அவனுக்கு ஒண்ணு நான் வேதனைப்படுற அப்பாவை நான் பாத்திருக்கேன். ஆனா எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு பிள்ளைய எப்ப பார்த்தாலும் வெறுக்கிற அப்பாவை இங்கதான் நான் பாக்குறேன். நிறுத்தடி சின்ன செடிக்கு. கூட பிறந்தவனும் கூட பிறந்தவளும் சும்மா இருக்கிறாங்க. கூட படித்தவ மாதிரி வக்கு அழுத்துறாங்க. அழுவதமா கண்மணி அழுவாத அழுவாத. வாழ போறவன் நம்ம குடும்பத்தை கொல்றதுக்காக ஊருக்கே விஷம் வச்சிருக்கான் மாப்ள. இப்ப சும்மா இருப்பானா? அடுத்த அடி அவன் நம்மள அடிக்கிறதுக்குள்ளார நாம அவனை அடிக்கணும். அப்பதான் அவனுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. திருப்பூரே கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல நிறுத்துறேன். ரொம்ப நன்றி அருள். எனக்கு இல்லைன்னு முடிவான இந்த வீட்டை நீங்க எனக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க வீட்டோட பத்திரம். நான் எப்போ டெல்லியிலேருந்து திரும்ப வரணும் அப்ப கொடுத்தா போதும். மக்கள் கட்சி ஆபீஸ் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிறதா எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன்னை ஆரம்பிச்சது நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு எல்லாம் தெரியும். இத பாரு, இந்த இடத்து ஓனர் கிட்ட போட்ட அக்ரிமெண்ட். இந்த ஏரியால எவனா கந்து வட்டிக்கிற பேர்ல காசு வசூல் பண்ணீங்க. நீ உன் தலைவன் கட்சிக்கிற அத்தனை பேரை நடுரோட்டு தூக்கி போடுவீங்க. ஓடுற
விக்கிற சூழ்நிலையில மில்ல ரன் பண்றதே பெரிய கஷ்டம். இதுல எலெக்ஷன் நிதி, பிறந்தநாள் நிதி, கட்சி வளர்ச்சி நிதின்னு சேதுபதி ஆளுங்க ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. பணம் கொடுக்கலன்னு தொழிலாளர்களை தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ண வச்சாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அநியாயமா நம்மள டாக்ஸ் கட்ட வச்சாங்க. இன்னைக்கு அருள் சேதுபதி எதிர்த்துக்கிட்டு இருக்கானா, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். பணபலம், ஆள் பலம் எல்லாம் கொடுக்கணும். கட்சி ஆபீஸ் எப்படி கலர் மாறி இருக்கு பாத்தியா? அப்பல உள்ளார கூட்டு போக. என்னங்க இதெல்லாம்? கல்யாணம் முறைப்படி நடக்கலனாலும் செய்ய வேண்டிய முறைகள்லாம் இருக்கு இல்லையா? என்னதான் என் பொண்ணு தனி கொடுத்தனம் போனாலும் அவ புகுந்த வீடு இதானே. அன்னைக்கு என் புள்ள உங்க மக கழுத்துல தாலி கட்டும் போது ஜெயிலுக்கு போய் வந்தவன் மாப்பிள்ளையா வரக்கூடாதுன்னு நீங்க தடுத்துருவீங்களோன்னு பயந்தேன். உங்க பிள்ளைய நான் வேணான்னு ஒதுக்கி வச்சேன்னா என் புருஷனையும் கொடுத்தாம நான் வேணான்னு ஒதுக்கி வைக்கணும். கண்மணியோட அப்பா ரங்கூன்ல ஜெயில்ல இருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரத்துல ஒருத்தரோட தகராறு ஏற்பட்டு அவரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவரு. இப்ப அந்த வியாபாரத்தை என் தம்பி தான் பாத்துக்கிறான். அடுத்த வருஷம் ஜெயில இருந்து வந்துருவாரு. இது நாள் வரைக்கும் என் பொண்ணுங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. தப்பு யார்தான் பண்ணல, சூழ்நிலை அவங்களை அப்படி பண்ண வச்சிருது. அத்தை வாங்க வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. நம்ம குடும்பத்துல புதுசா கல்யாணமாயி வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் பேர் விடணும். அப்படின்னா சாமி முன்னாடி உனக்கு மறுபடியும் பேர் வைக்கணும். அதான் எப்ப ஊருக்கு போலான்னு கேட்க வந்தேன். அது வெளியூர்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தானே. நான் நம்ம கோயில வச்சுதான் தாலியை கட்டினேன். டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம். அது இல்லப்பா. என்னங்க என்னங்க நான் சொல்றது கேளுங்க. அத்தை ஏதோ கோயிலுக்கு போய் பேர் விடணும்னு சொல்றாங்க, நீங்க வேணாம்னு சொல்றீங்க. ஏய், பேர் விடுறதுன்னா என்னன்னு தெரியுது உனக்கு? தெரியாது. குத்துன ஒண்ணு அன்னைக்கு அண்ணி கிட்ட கேட்டதெல்லாம் மறந்து போச்சா? உங்க அண்ணி கிட்ட நான் கேட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டேன். ஏய் கள்ளப்பையா, நீங்க எனக்கு 2 தடவை தாலி கட்டிருக்கீங்க தெரியுமா? எப்படி? ஒண்ணு மஞ்சள் கயிறு, இன்னொன்னு வெள்ளை கயிறு. ஏய், நீ வச்சிருக்கியா? வரைக்கும் நம்ம தொகுதியில எந்த நல்ல காரியமும் நடந்தது கிடையாது. கஜபதியோட சாவுக்கு அப்புறம் தான் இந்த கோயம்புத்தூருக்கு விடிவு காலம் பிறந்திருக்கு. இனிமே அநியாய வட்டி காசு வாங்கிட்டு யாரும் வீட்டு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அருள் என்ன சொன்னாலும் நாம அதுபடி நடக்கணும். சேதுபதி அருள் எதிர்த்து நிக்கிறான்னா நம்ம ஜீவாநகர் மக்களுக்கு எல்லாம் நல்லதுதான். அருளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அத்தனை பேரும் முன்னால வந்து நிக்க வேண்டாம்.